நிறைய லவ் வந்துருச்சு. தெரிஞ்சு லவ் வந்து வித்தியாசமா லவ் பண்றாங்க. ஆனா லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். என் வீட்டுல சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நானும் என்னோட ஒய்ஃப் பண்ணியே படுத்துருவோம். படத்தை பற்றி என்ன சொல்றது? இப்படி ஒரு படம் யாரும் எடுக்கணும். இந்த படம் தான். எல்லாருக்கும் வணக்கம். பாவம், இதுக்கு முன்னால் ஒரு படம் பார்த்தீங்க, இது முடிச்சுட்டு இன்னொரு ஆடியோ லான்ச் இருக்கா? பரவாயில்ல, ஆட்டோ ப்ராப்ளம் நாங்கள் பட்ட கஷ்டத்தை விட உங்களுக்கு கஷ்டம் கம்மி தான். தெரில, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்க வந்ததுலேருந்து, அதான் பிளாக் பாண்டியை பார்த்ததுலேருந்து நிறைய ஞாபகங்களை வந்து அதில் ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய ஞாபகங்களை அவங்க ஸ்னேகா மேம் உள்ளுக்க வரதா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆளுக்குமே எங்கள் டேரக்டரை பார்க்கும்போது அவ்வளவு ஞாபகங்களை வந்து இந்த படம் அவ்வளவு கறி விடுது. பேசணும் ஒன்றுன்னா எங்களை பற்றியும் டேரக்டரை பற்றியும் பேசணும்னா ரொம்ப பேசிட்டே இருக்கணும். அதனால ரொம்ப பேச முடியாது. இது ஒரு தனி ஷோவாகவே பண்ணலாம், அவ்வளோ பெரிய இது. ஏன்னா எனக்கு வந்து வண்ணத்து பூச்சிகளால் கண் விழிக்க, வாய்க்காலோடு மீனோடு நான் விழிக்க அப்படின்னு வரும். அவ்வளவு மாற்றங்கள் இந்த படத்தை பற்றி பேசலாம். அது கண்டிப்பாக அந்த படம் இன்னைக்கு உள்ள ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்டு கண்டிப்பாக எங்கள் டேரக்டர் வைப்பாரு. அந்த சக்ஸஸ் மீட்டில் இன்னும் நிறைய பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு அருமையான நிகழ்ச்சி. வந்து உட்கார்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு. ஆட்டோகிராஃப்ன்ற திரைப்படமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பழைய நினைவுகளை பற்றி சொல்ற கதை. ஆனால் அந்த திரைப்படத்தை 21 வருஷம் கழிச்சு பேசும்போது அந்த திரைப்படம் பற்றிய நினைவுகள் இங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதுல சேரனுக்கும் எனக்குமான உறவு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். அதுக்கு இன்னைக்கு சாத்தியம் இல்லை. இன்னொரு விழாவில் சேரனுக்கான விழாவில் நிச்சயமா சொல்லணும். ஏன்னா சேரனை நான் அப்படி பார்த்து ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்துருக்கேன். ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சேரனுடைய உதவி இயக்குநர்கள் முதல்ல வந்து நின்னாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும். உமாபதி, ஜெகதீஷ், ராம்கி, பாண்டி, இப்படி எல்லாரையுமே எனக்கு தெரியும். நீங்க உமாபதி பேசும்போது நீங்க ரொம்ப ரசிச்சு கேட்டீங்க. உமாபதியை பேச விட்டீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் சேரன் பத்தி இன்ட்ரோவில் இல்லாமல் பேசுவாங்க. நான் அவ்வளவு கேட்டிருக்கேன். நான் சங்க எலெக்ஷன் டைம்ல அவ்வளவு கான்பிடண்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஆனா எதுவுமே பொய் இருக்காது. உள்ள இருக்கிறத அப்படியே பேசுற ஒரு ஆள். சேரன் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சாதித்த கலைஞர், தவிர்க்க முடியாத கலைஞர், மக்கள் கலைஞர், ஒரு மகத்தான கலைஞர். என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து அந்த கிரெடிட்டை வந்து சேரனுக்கு எப்பவுமே கொடுப்பேன். சேரன் அலுவலகத்துக்கு போனா சேரனுக்கு பின்னாடி இருக்க விருதுகளை பார்க்கும் பொழுது பொறாமையா இருக்கும். அத்தனை தேசிய விருதுகள், அத்தனை மாநில அரசு விருதுகள், பிலிம்பேர் அவார்டு. பாலச்சந்தர் சாருக்கு பிறகு நான் அதிகமாக விருதுகளை பார்த்தது சேரனுடைய அலுவலகத்தில். இங்க ராம்கி பேசும்போது சொன்னாப்புல பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரலன்னு. அது அவருடைய கதை. ஜெகன் ஒரு கதை சொல்லிட்டு போனா, ஜெகதீஷ் ஒரு கதை சொன்னாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதை இருக்கு இல்லையா. ஆனால் அந்த அடையாளம் இருக்குல்ல, இந்த உதவி இயக்குனருக்கான அடையாளம். அவருக்காவது உதவி இயக்குனர் பேர் போட்டாரு, பைக் வாங்கி கொடுக்கல. அது எதுக்கு சொன்னாரா, உண்மையிலேயே சீரியஸா சொன்னாரா என்னன்னு தெரியாது. ஆனா நானெல்லாம் உதவி இயக்குனராக வேலை செய்யும் போது ஒரு படம் முழுக்க வேலை செஞ்சுட்டு அந்த படத்துல பேரே இல்லை. அப்ப எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பேரே இல்லை. அப்போ அப்படியே வேகா இருக்கு. ஒரு படம் பூரா வேலை செஞ்சிருக்கோம். படம் முடிஞ்சு வந்து வேகமா போய் தியேட்டர்ல போய் படம் முடியும் போது டைரக்டருக்கும் உதவி இயக்குனருக்கும் சண்டை வர்றது சகஜம் தானே. அப்படி சண்டையை போயிட்டு வெளியே வந்து பார்த்தா படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல போய் பார்த்தா பேர் இல்லை. பயங்கர அதிர்ச்சியில இருக்கு. ஆனாலும் அதை நான் குறையா எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, நான் ஒர்க் பண்ண ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சினிமா பண்ணார். அவர்கிட்ட இருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். நான் வேற ஒரு கமர்ஷியல் சினிமா இயக்குனரோட இருந்திருந்தா எனக்கு அவருடைய தாக்கம் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த இயக்குனருடைய தாக்கம் தான் எனக்குள்ள வந்தது. நான் அடுத்த தளத்துக்கு போக முடிஞ்சது. அப்போ அந்த பேர் வராததுக்கு காரணம் 1000 இருக்கலாம். என் மேல கூட 100 தவறு இருந்திருக்கான். நானே கூட முழு காரணமாக கூட இருந்திருக்கலாம்.
ஆனாலும் அவர் மேல குறை சொல்றதுக்கு நான் இந்த மேடையை நான் பயன்படுத்தலை. எனக்கான அடையாளத்தை கொடுத்தது அவர்தான். இன்றைக்கு பத்திரிகைகள் அன்றைய காலகட்டத்தில் பாலா, சேரன், அமீர் அப்படின்னு அந்த ஒரே வரிசையில என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம் அந்த இயக்குனர். வேற என்ன சொல்றது உங்களை பத்தி, இந்த படத்தை பத்தி என்ன சொல்றது? இப்படி ஒரு படம் யாரும் எடுக்க முடியாது. இந்த படம் தான் இப்படி, இந்த படம் மாதிரி யாரும் ஒருத்தர் எடுக்கவே முடியாது. இப்போ பருத்தி வீரன் மாதிரி ஒரு படம் அல்லது வேற வேற படங்கள், இன்னொரு இயக்குனர் படத்தை நான் சொல்ல முடியுமான்னு தெரியல. அதுபோல ஒரு படங்களை வாழ்வியலை எடுத்துடலாம். இந்த படம் எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு தன்னுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு படைப்பு அது. நான் மதுரை அபிராமி தேட்டர்ல தான் இந்த படம் பார்த்தேன். ராம் ஷெட்யூல் முடிச்சுட்டு பார்த்தேன். நான் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். நான் இப்படி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும்? நீங்க உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, இந்த படம் தான் இன்னொரு வருஷம் பிரேமம்னு வந்தது. மலையாளத்துல வந்த பிரேமம் பார்த்தீங்கன்னாக்கும் அது ஆட்டோகிராஃப் தான். அது இப்பவும் நீங்க இந்த படத்தை இப்ப இருக்கிற ஜென்சிக்கு தகுந்த மாதிரி மாத்தி எடுத்தா ஒரு சில்வர் ஜூப்ளி படமா மாறும். அவ்வளவு கண்டென்ட் உள்ள ஒரு படம். அதனால இந்த படம் சேரனுக்கு மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி பொருளாதார ரீதியாக கொடுக்கணும். இந்த தலைமுறைக்கு சேரன் என்ற இயக்குனர் ஒரு மகத்தான கலைஞர் தமிழ் சினிமாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்றத இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களையும் ஆட்டோகிராஃபோட கிராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸை மீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் 21 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது. நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பத்தி, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. இது கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே புதுசா இருந்தது. அதுவும் சொல்லியிருந்தாரு. எங்களை அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தாரு. ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். எங்க அப்பா ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே, அப்படியாமா என்னை கூட்டு போய் படம் காமிக்கிறியா, நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா சேரன் சார் நெக்ஸ்ட் பேசுவாரு. பேசும்போது நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு பாதிச்சது? எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு லிஸ்ட் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலா ஆயிருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பாத்தீங்கன்னா சேரன். ஆட்டோகிராஃப் சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தேன். யாருக்குமே தெரியாது. நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன். யாருக்குமே தெரியாது. நான் லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லையும். அப்போ கார்னர்ல உட்காந்துருந்தேன். உட்காந்துமே அவருக்கு என்ன தோணுச்சு தெரியல, பக்கத்துல உட்காந்தாரு. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா ஒன்னும் இல்லப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் 21 வருஷமா அவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும். இண்டஸ்ட்ரியில நான் மார்க்கெட்டே சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா நான் சேதுன்னு சொல்ல முடியும். எல்லாரும் கேட்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா அப்படின்னு அப்பவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும் போதுதான் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட் சேருப்பா, நீங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு. எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ரிலீஸ் ஆகுறதுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த சந்தோஷம், அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் அந்த வெற்றி அவருக்கு கிடைச்சதுன்னா எங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் அந்த படத்துக்காக. ஒவ்வொரு ஃப்ரேமும், ஒவ்வொரு விஷயமும், ஒரு கதாபாத்திரமும் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு பிடிச்சமான ஒரு படம், நான் நடிச்சதுலயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்றேன். கண்டிப்பா ஒவ்வொரு பூக்குலயுமே சாங் நான் கண்டிப்பா காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சாங்ல எனக்கு எவ்வளவு எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும். ஒரு இதுல அந்த மாதிரி வரும். அதுல அவரு ஏதோ யோசனையில போறீங்க, யோசனையில இருந்து நீங்க வெளியே அதுக்கப்புறம் நீங்க பாட ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயம் வரை எனக்கு சொல்லி கொடுத்தவர். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ செல்பா. ஐ ரியலி loved working with you. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்ல பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நடிக்கிறது அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு அது ஒரு டவுட் இருந்தது. பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்க பண்ண முடிஞ்சது. அண்ட் கண்டிப்பா இந்த ரீரிலீஸ்
ஒரு பெரிய வெற்றி அடையும். எனக்கு எல்லாருமே வந்து இப்ப நிறைய லவ் வந்துருச்சு. ஜென்சி லவ் வந்து வித்தியாசமா லவ் பண்றாங்க. ஆனா லவ்னா இதுதான் அப்படின்றது காமிச்சிருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த திருப்பியும். தேங்க்யூ. மன்னிக்கணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. ஸோ இது ஆட்டோகிராஃப் 21 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுரையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது. அது வரதான் செய்யும், அப்படிதான் இருக்கும். நம்ம இத்தனை வருஷம் கடந்ததுல எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம், எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம், எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம், எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். அதுதான் இந்த படம் சொல்லுது. உன்னை கடந்து போறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறைய புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப. அதனால எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ. அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப். நான் என்னோட உதவியாளர்கள் சொன்னதா இருக்கட்டும், இல்ல அமீர் சார் பேசினதா இருக்கட்டும், இல்ல நண்பர்கள் பேசினதா இருக்கட்டும், மில்டன் பேசினதா இருக்கட்டும், இப்ப எல்லாரோடையுமே எனக்கு கருத்து வளர்ந்துருக்கு. எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன், எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனா என் மேடையில் அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவ்வளவுதான். இத விளக்கம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நான் எப்படி பாக்குறேன்னா அது அவங்களால உணர முடியாது. நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோட வாழ்க்கை. தெரியல, என் வீட்டுல சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நானே என்னோட ஒய்ஃப் பண்ணியே படுத்துருவோம். ஸோ அதனால வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சது இல்லை, வேணும்னு யாருக்கு எதையும் கொடுக்காம விட்டது இல்லை. என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன். இல்லாதப்ப நான் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இல்லாதப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இத்தனை வருஷம் பத்திரிகை நண்பர்கள்ல இருந்து, ஊடக நண்பர்கள் இருந்து, இயக்குநர்கள் இருந்து, நடிகர்கள் இருந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துருப்பீங்க. எந்த மேடையாவது ஒரு இயக்குனர் விமர்சனம் பண்ண உதவி இயக்குநர்களை பார்த்ததுண்டா? கிடையாது. ஆனா நான் இப்பவும் அதை கொடுத்துருக்கேன். இன்னமும் நான் அவங்களோட பேசுவேன், இன்னும் கூட கட்டி தழுவி போவேன். ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு. அவ்வளவுதான். எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்தாரோ அது மாதிரி நான் அவங்களை வளர்த்துருக்கேன். அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. புரிதல் தாமதமா தான் வரும். இயக்குனர் ஆகும் போதும், இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும், பிள்ளை குட்டிகள் பெற்று போட்டதுக்கு அப்புறமும். இப்ப பாண்டியன் சொன்னார்ல, என் அசிஸ்டன்ட் நான் டைரக்டர் ஆகும் போதும் அது புரிஞ்சிச்சுன்னு. அதனால உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டா கூட புரியலாம். அவ்வளவுதான். சோ வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது. ஏன்னா அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய படங்களா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னை மனுஷனா பாக்குறது இல்லை. இங்க யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு இன்னொருத்த பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது. நான் வந்து இங்க இருக்க யாரையுமே பாதுகாத்துட முடியாது. நான் என்னையத்தான் பாதுகாத்துக்க முடியும். சோ நீங்க இந்த திரைப்படம் 21 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜெனரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த படத்துல என்ன இருக்கு, இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும். நான் அப்படித்தான் படம் எடுப்பேன். படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தா நான் வந்து என்னைக்கோ காணாம போயிருப்பேன். பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன், 5 படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன், அப்புறம் காணாம போயிருப்பேன். ஆனா இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல, என்னோட சமூகத்துல, என்னோட பக்கல்ல யாரையோ ஒருத்தர் இந்த படம் கையை பிடிச்சு கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விடுறதுன்னா அது என்னோட வெற்றி. அப்படிதான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கி இருக்கேன். இந்த படம் கூட அதுதான். அவர் மட்டும் யாருமே கிடையாது. நாங்க அவர் படம் பார்த்து முடியறதுக்காக அங்கே நின்றுட்டு இருக்கோம். படம் முடிஞ்சிருச்சு, அவர் இப்படியே உட்கார்ந்துருக்காரு. சரி, அவரு அதுல இருந்து வெளியே வந்து வரட்டும்னு உட்காந்துருக்கேன், நின்றுட்டு இருக்கேன். அவர் அப்படியே உட்காந்துருக்காரு, அசைவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காரு. 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழிச்சு நான் மெதுவா அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அசைவு இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு. அவருடைய உடல் நலம் கருதி, அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு. அப்புறம் நான் மெதுவா 4 சீட்டு கிட்ட பின்ன சார் அப்படின்றேன். அப்படின்னு நிமிந்தாரு. அப்படின்னு கூப்பிட்டாரு. கையை பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். அப்படி கை மேல பிடிச்ச அவர் இறுக்கி பிடிப்பார். அந்த இறுக்கி பிடிச்சாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகல. படத்தை யாருமே பார்த்தது இல்லை அது வரைக்கும். அவர் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மண்டையில எனக்கு முத்தம் கொடுத்தாரு. அந்த இடம் இது. அது இப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மனிதனை நான் வணங்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.